Hi, hello, how are you doing today? I'm your English lecturer Ajay. In this video, we are going to have a look on some gadgets related to digital devices. கொஞ்சம் டிஜிட்டல் டிவைசஸில் சில கேஜெட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். கேஜெட்ஸ் என்னன்னா நீங்கள் நினைக்கிற அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் இல்லை. ஃபோனில் நிறைய கேஜெட்ஸ் வருது. அந்த கேஜெட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் ஆண்ட்ராய்டு பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் ஐஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஐஃபோன் பெரிய வாராகவே நடந்துட்டு ஏன் இந்த பிரச்சனை, எது நல்லம் வந்து பார்க்குறதுக்கு இந்த கேஜெட்ஸை வச்சு தான் என்ன செய்வாங்க, டிசைட் பண்ணுவாங்க எது நல்லம், எது வேர்த்துன்னு சொல்கிறது, எது வந்து ரீசனபிள், இதுக்கு நம்ம இந்த கொடுக்குற பே பண்ணுற மணி வந்து ஓகேவா, இது ரீசனபிளா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதெல்லாம் இந்த கேஜெட்ஸை வச்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். இப்போ ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது. ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து இட் ஹேஸ் அ குட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட ஃபோன் வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியராக பார்க்கறதுக்காக விலங்கு ஸ்க்ரீன் இல்லாமல் சொன்னால் நம்ம சொல்கிறோம் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கூடுதலாக இருக்குன்றது தான். ஸோ கேஜெட்ஸில் முதலாவது ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்ப்பாங்க, ரைட். ரெண்டாவது பார்ப்பாங்க பேட்டரி லைஃப். ஐஃபோன் பேட்டரி லைஃப் தெரியுமா உங்களுக்கு? ஸோ ஐஃபோன் பேட்டரி லைஃப்பில் வந்து நம்ம நிமிஷம் மிச்சம் குறைய 2500 அப்படி தான் இருக்க எம்ஏஹெச். ஆனால் நீங்கள் இது எடுத்தீங்கன்னு சொன்னால், ஆண்ட்ராய்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் 5000 எம்ஏஹெச் வந்துருக்கு, 6000 வந்துருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்தெல்லாம் கிட்டத்தட்ட 6000 எம்ஏஹெச். ஸோ நம்ம வந்து 2 நாள் 3 நாள் கூட சார்ஜில் போடுறோம். அதாவது என்னென்னா, இந்த பேட்டரி லைஃப்ன்றது ஒன்ஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டோம்னு சொன்னால், ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிட்டோம்னு சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு தாங்குன்றதை பார்க்குறது தான் இந்த பேட்டரி லைஃப். சரியா? எப்போ அதுக்கு திருப்பி நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணணும், ரைட்? வென் வி ஆர் கோயிங் டு புட் இன் த சார்ஜர். ஸோ அதுக்கு இடைப்பட்ட நேரத்தை தான் நம்ம பேட்டரி லைஃப்னு சொல்கிறோம். ஸோ பேட்டரி லைஃப் நினைச்சுவாங்க பார்ப்பாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசஸர். இப்போ ப்ரொசஸர்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்னாப் ட்ராகன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸர் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒவ்வொரு ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ ப்ராசஸர்னு சொல்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு நம்மளோட ஃபோன் வேலை செய்யுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஃபோன் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ப்ராசஸர். சரியா? ஐ ஹேவ் அ ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், ஸோ மை ஃபோன் இஸ் வெரி குயிக், better than others இப்படி சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேமரா குவாலிட்டி. ஸோ கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே கேமராவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெகா பிக்சலில் கூட மெகா பிக்சல் இருக்கிறது நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஆகும், குறைய மெகா பிக்சல் இருக்கிறது குறையவும் நிச்சயம் எடுக்கும். ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பார்க்குறது அந்த ஃபோனோட மெகா பிக்சலை பொறுத்து தான். இப்போ 100 மெகா பிக்சலில் கேமரா இருக்குதான்னு சொன்னால் அது இன்னும் நல்லா கிளியராக எடுக்கும். அதே மாதிரி 20 தான் 30 தான் சொன்னால் கொஞ்சம் அதில் கேமரா குவாலிட்டி குறைய இருக்கப்போ. ஸோ இந்த கேமரா குவாலிட்டின்றது எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக, எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறது அக்யூரேட்டாக எடுக்குது, எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குது, எந்த அளவுக்கு மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம நினைச்சோம் அதை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேஜெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய கேஜெட்ஸ், அந்த கேஜெட்ஸை கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த ஃபோனை வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ when considering about iPhone, when considering about Android, so there are plenty of difference between them both. என்னதை பார்த்து எடுப்பாங்கன்னு சொன்னால், விச் இஸ் பெட்டர்னு கேட்டாங்கன்னு சொன்னால், இட்ஸ் அப் டு த buyer, இட்ஸ் அப் டு த கஸ்டமர். ஸோ ஷாப்கீப்பர்ஸ் வந்து என்ன செய்யலாம், கேஜெட்ஸை வந்து ஒழுங்குபடுத்தலாம், பட் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். ஸோ இனிமேல் ஃபோன் வாங்க போனீங்கன்னு சொன்னால், இல்லை டிஜிட்டல் டிவைசஸ் வாங்க போனீங்கன்னு சொன்னால், அந்த ப்ராசஸரை பாருங்கள், கேமரா குவாலிட்டி, அதே மாதிரி பேட்டரி லைஃப், அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், இதெல்லாம் பார்த்து ப்ரோ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்றைய நாள் வொக்காபுலரிஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். டிஜிட்டல் டிவைசஸில் நம்ம பார்க்க வேண்டிய கேஜெட்ஸ், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், கிறிஸ்டல் கிளியராக எவ்வளோத்துக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறது ஸ்க்ரீன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி லைஃப். உங்களுக்கு தெரியும் பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு நம்ம பாவிக்கலாம். அது இப்போ ஒரு தடவை மான்ஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து போடணும். அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் எவ்வளோத்துக்கு தாக்கு பிடிக்கும்னு சொல்கிறது, அதை தான் நம்ம பேட்டரி லைஃப்னு சொல்லுவோம். மூன்றாவது ப்ரொசஸர், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளோட டிவைஸ் வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு காலத்துக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அடுத்தது கேமரா குவாலிட்டி. ஸோ கேமரா குவாலிட்டி குறைய
மெகா பிக்சலில் வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஹேவ் அ குட் டே.